அன்புக்குள்ளே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் உங்களோடு சில நிமிடங்கள் ஆண்டோடைய வார்த்தையை பயந்து கொள்வதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி, தகப்பனை நீங்கள் பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை தேடி வந்துருக்கோம் தகப்பனை, நீங்கள் பேசுங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆம் தகப்பனே, ஒரு விஷயம் கூட தகப்பனே, இந்த நேரத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறான். ஓசியா 5:1 சொல்லியிருக்கீங்க, ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனிங்கள், ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள்ங்கிற வார்த்தையின்படி தகப்பனே, ஹியர் திஸ் யூ பிரைஸ்ட், பே அட்டென்ஷன் டு இஸ்ரேல்ஸ் லிசன், ராயல் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் கூட தகப்பனே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் எங்களோடு பேசுங்க தகப்பனே. இந்த கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை வழிநடத்தில் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜீவனுள்ள தகப்பனாய் உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. வாரும் பசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டி அருளுமப்பா. பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதி தள்ளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமே ஆமே. அன்புக்குள்ளே ஆண்டோரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் மீண்டுமாய் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட சில நிமிடங்கள் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக, சுகம் பலனுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் எவ்வளோ வேலைகள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறப்ப எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குமா, எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய், உங்களை தேவைகளை சந்திக்கிற தகப்பனாய் நிச்சயமாக மாறுவார். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட பகுதி ஓசியா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரேல் வம்சத்தாரை கவனிங்கள், ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரேல் வம்சத்தாரை கவனிங்கள், ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள். கேளுங்கள், கவனியுங்கள், செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுமா? எப்படி ஒரு டீச்சரு நில் நில் நில், கேளு கேளு, கவனி கவனி, லிசன் லிசன், கவனி கவனி, கவனி கவனின்னு சொல்கிற மாதிரி. ஒரு பிரசங்கியார் கொஞ்சம் கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் கவனிங்க, பாருங்கள், இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை கேளுங்க, கவனிங்க, செவி கொடுங்க, லிசன் பண்ணுங்கள், எழுதிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி
நம்முடைய வேதாகம் வைத்திருக்கிறது 3 காரியங்கள் சொல்லுது. கேளுங்கள், கவனிங்கள், செவி கொடுங்கள். நம்ம வேதாகமம் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது. நம்ம கேட்கணும், கவனிக்கணும், செவி கொடுக்கணும். இந்த கேட்கறது கவனிக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு வேறு என்ன விசுவாசத்தை பற்றி ஆண்டவருடைய சன்னிதானம் சொல்லுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட ஃபெய்த்தில் இருக்கோம். அந்த ஒரு அருமையான ஒரு மனிதர் பாருங்கள். இன்றைக்கி விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதர் லேட்டஸ்ட்டாக சர்ச்சுக்கு போனார். ஏன்னா அவர் கொஞ்சம் வயிறு வலி இருந்துச்சு. அந்த வயிறு வலியை சரி பண்ணுவதற்காக சர்ச்சுக்கு போனார். நிறையா மருந்து பார்த்தாரு. நிறையா இடங்களில் போய் மந்திரத்துக்கு போனார், தந்திரத்துக்கு போனார், பாத யாத்திரை போனார், எங்கேயோ போனாலும் சரியாகலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், அவர் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சரியாக வாங்கன்னாங்க. இவரும் அந்த அம்மா சொல்லணும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து போனார். ஃபெய்த், ஹோப், அதான் நம்பிக்கை. அதாவது ரோமர் 12:12 சொல்லுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த பிரகாரமாய் ரோமர் 12:12 வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய். அவர் உடனே அந்த நம்பிக்கையில் ஒரு சந்தோஷமாக கூட அந்த அம்மா போனார், சர்ச்சைக்கு போனார். அங்கே வானத்தை முன்படைத்த ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அவர் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த மரணப்படுக்கை இருந்தவருக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. இதெல்லாம் நிறைய பேருக்கு இடத்துருக்கு. பெரம்பூரில் ஒருத்தர் அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் சர்ச்சைக்கு போவாங்க. ஏசிஐ சர்ச்சுக்கு பாஸ்டர் சாம்சன் தடுத்துட்டார். அவர் கிண்டல் பண்ணுவார், மனைவி அடிப்பார், மகளை திட்டுவார். இருந்தாலும் மீறி சர்ச்சைக்கு போனாங்க. ஒரு நாள் அவருக்கு பாருங்கள் ஒரு கேன்சர் கட்டி வந்துச்சு. ஒரு டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர் அதுக்கு வைத்தியம் பண்ணார். கட்டி மறைஞ்சி திரும்ப 5 நாள் கழித்து திரும்ப அந்த கட்டி வந்துச்சு. டாக்டர் திரும்ப அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். முதல்ல மாத்திரை கொடுத்தாரு, அமுங்கிடுச்சு. திரும்ப ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். திரும்ப 3 மாதம் கழித்து திரும்ப அந்த கட்டி வந்துடுச்சு. வேறு இடத்துல திரும்ப போனார். அப்போ அந்த டாக்டர் இந்த கட்டி என்ன கட்டின்னு பார்க்கணும், அதை செக் பண்ணணும். இன்னும் அதை எடுத்து செக் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. கேன்சர்னு வந்துடுச்சு. அதுவரையும் அவர் நல்லா இருந்தார். கேன்சர்னு வந்தோன்னா அவர் அப்செட் ஆகிட்டார். நம்ம செத்து போவோம், நமக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம செத்து போகணும்னு முடிவு பண்ணார். அதனால் அவர் என்ன பண்ணார், லீன் ஆகிட்டார். வலி அதிகமாச்சு, மாத்திரையில் வேலை செய்யலை. அவர் அறியாத வெறுப்பாயிட்டு நடக்க முடியல கடைசியில். அப்போ மனைவியும் மகளும் சொன்னாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நீ சர்ச்சுக்கு வா. சர்ச்சில் உன்னை உள்ளே கொண்டு போக முடியாது, ஏன்னா உட்காரவே முடியாது, ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போனாங்க. நீ சர்ச்சுக்கு உள்ளே வா, சர்ச்சில் இருக்க ஆண்டவர் வாழ்வு கொடுப்ப, நீ கேளு. அந்த மனைவி சொல்லிச்சு வீட்டுக்கார, நீ கேளு. அந்த மகா சொல்லிச்சு, அப்பா நீங்கள் கேளுங்கப்பா, கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விடுதலை தருவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாருமா, நீங்கள் அப்பா கேளுங்கப்பான்னு சொன்னாங்க. அவரும் வேறு வழி இல்லை, அதுவரை யூசித்தார், நடக்க முடியல, மரணப்படுக்கை, கிலோமீட்டர் வருமானம், இந்த சம்பந்த பாசமும் அவர் சர்ச்சில் வச்சு கொண்டு போனாங்க. ஏசிஐ சர்ச்சில் ஒரு சர்வீஸில் 5000 பேர். பாஸ்டர் சாம்சுந்தரம் ரொம்ப ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பாஸ்டர். தமிழகத்தில் சென்னையில் நிறைய விசுவாசிகள்லாம் அவருடைய ஜெபம், ஒரு ஜெபிக்க ஒரு மனிதர், ஆண்டோடைய சன்னதியில் காத்திருக்கிற ஒரு மனிதர். இன்றைக்கி என் மக்களுக்கு என்ன சொல்லணும், இந்த மக்களுடைய தேவை இன்றைக்கி என்ன பார்க்க, ஒரு பந்தா இல்லாமல் அப்படி ஜெபிச்சு சர்வீஸ் நடத்துகிறோம். அவருடைய திருச்சபை ஆண்டவர் நல்லா வளர்த்து கொடுத்தார், பெரிய வளர்ச்சி திருச்சபை. அப்படி அவர் அந்த திருச்சபைக்கு போனாங்க. திருச்சபையில் உள்ளே கொண்டு வாங்க, நல்லா போப்பாங்க, அம்மாவும் பொண்ணும் திருச்சரை வெளியே வச்சுட்டு நீங்கள் பார்த்துங்கப்பா, நாங்கள் சர்வீஸ்க்குள்ளே போகிறோம், பிடிக்க போகிறோம். உள்ள இவர் 10 இருந்தவர்கள் அவங்க சர்வீஸ் முடிச்சு வெளியே வந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்வீஸ் பண்ணாங்க. சர்வீஸ் முடிச்சு வெளியே பார்த்தா ஸ்ட்ரெச்சர் மட்டும் தான் ஆளு. இன்னும் என்னாச்சு, செது பண்ணாரா என்ன, ஆனால் இறந்து உயிரோடு இருந்தான். என்னப்பா நடந்தது, அங்கே ஜோம் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, உங்களுக்கு வேதனை இருக்க இடத்துல ஜோம் பண்ணுறேன், கைவிட்டு ஜோம் பண்ணுறேன், வீசி விடுவது ஒரு பாஸ்ட் விடுதலை. நான் தான் என் அப்பா, நான் தான் என் விடுதலை, நான் தான் என்
விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் நீ கேளுங்க. அவர் நம்பிக்கையோடு அந்த சட்டத்தை தெரிவித்தார். அவர் பதி இருக்கிற இடத்துல கட்டி இருக்குன்னு சொல்றத கையை விட்டார். ஏசி ரத்தம் ஜெயம் சொன்னார். ஏசி ரத்தம் ஜெயம் சொன்னார். ஜெயிக்க ஆரம்பித்தாரு. ஆண்டவருக்கு உண்மையில இதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். சரியை கவனிங்க, சரி வருங்க. நாங்கள் சொல்றதை கேளுங்க, கவனிங்க, சரி வருங்க. என்ன சொல்றோம்? நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்பிக்கையோடு கேட்கிறோம். நம்பிக்கையோடு அந்த மனுஷன் கேட்டார், தகப்பனை இதுவரை திருச்சபைக்கு வர மக்களை நான் திருச்சேன்ப்பா, திருச்சபைக்கு வர மக்களை நான் ஏளனமா பேசினேன். ஆனா நீ உயிருள்ள தகப்பனல்லவா, உன்னை நோக்கி பார்க்க மொழி வைக்கப்பட்டு சொல்லப்பா, நீ ஜீவனுள்ள தகப்பனல்லவா, நல்ல வேதனையில் இருக்கிறப்பா, வேதனையில துடிச்சு என்ன தகப்பனேன், நீ மனமரல்ல தகப்பனே, நீ மனமரல்ல தகப்பனே என்று அவர் நம்பிக்கையோடு ஆண்டோடைய சன்னிதானத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். நம்பிக்கையோடு ஆண்டோட சன்னிதானத்தில் ஜெபிக்கிறப்போ அந்த ஆண்டவர் அவங்க ஜீவனை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. ஆம், அந்த மனிதர் அந்த பாஸ்டர் இருக்காங்க மங்களபுரத்துல எழுந்து செச்சில கொண்டு போன மனிதர் எழுந்து நடந்தது. இதைத்தான் ஆசாரியை கேளுங்கள், இஸ்ரேல் வம்சத்தாரை கேளுங்கள், ராஜா வீட்டாரை செய்திருங்கள். Here this is you Christ. Pay attention you Israel. Listen ராயோ. நம்ம ஆண்டவத்தை கேட்கிற மக்களை காணப்படுறோம். ஆண்டவத்தை நம்ம எப்படி கேட்கிறோம்? ஜீவனில் தக்கப்பட்ட நம்ம எப்படி கேட்கிறோம்? தகப்பனை எங்களுக்கு மாற்றுங்க, எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க, எங்களுடைய தோல்வியை மாற்றுங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை, உங்களுடைய இலக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனை கேட்கலாம். அதான் சொல்ற கேளுங்கள் தரப்படும். மத்திய 7:7 கேளு கேளு, அருமையான வார்த்தை இயேசு மேலே பிரசங்கம். மத்திய 7:7 வாசிப்போமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம எப்பெல்லாம் கேட்குறோமோ அப்போ ஆண்டவர் நமக்கு தருவாராம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்ம எப்பெல்லாம் தேடுறோமோ அப்போ ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம தட்டுறப்போ திறக்கப்படுவார். நம்ம உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது, உன் நேசர் எங்கே போனார்? இஸ்ரவேல் ரூபவதியும் நேசர் எவ்விடம் விட்டு போனார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். நம்ம ஆண்டவரை தேடுறப்போ, ஆண்டவரை தேடி தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு நல்ல பலனை தாங்க தகப்பனே என்று கேட்கிறப்போ நிச்சயமாக காணப்படும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி கேட்குறோம்? அசட்டு தைரியமாக கேட்குறோமா? ஒரு பொது கிறிஸ்தவர் புதுசாக லேட்டஸ்ட்டாக ஞானஸ்தானம் வாங்கினவர்
ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டார், எப்பா இனி ஆசீர்வதிங்கன்னா. ஆனால் தினம் வேலைக்கு போய் தான் சாப்பிட்டார். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு காட்டில் மரம் வெட்டினார். அவர் தினம் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரையும் மரம் வெட்டி கொண்டாந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்து சாப்பிட்டார். ஒரு நாள் ஒரு ஓநாய் நரியை பார்த்தார். அந்த நரிக்கு கால் இல்லை. நரிக்கு கால் இல்லையே, இந்த நரி எப்படி சாப்பிடும்? ஒரு கால் இல்லை, 3 கால் இருக்குது. இது எப்படி ஓடும்? இது எப்படி மிருகங்களை அடித்து சாப்பிட முடியும்? இன்னும் அவர் திங்க் பண்ணிவிட்டு அந்த நரி எப்படி சாப்பிடுன்னு இன்னும் போட்டார். அடுத்த நாள் இதை ஒரு நாள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சார். அது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் 7 மணிக்கு அங்கே போய் உட்கார்றாரு. அந்த நரி அந்த இடத்துல தான் இருக்குது. 2 மணி நாளாக பார்த்தார், அதே இடத்துல இருக்குது. காலைல விடியவும் போயிட்டார், 6 மணி 6:30 மணிக்கு. நரிக்கு எப்படி சாப்பாடு வரும்னு பார்க்குறதுக்கு அங்கேயே இருக்கார். நரியும் உட்காந்துக்கிட்டே இருக்குது. காலையில் வந்து இருட்ட போகிறதுனால அவனை வீட்டுக்கு கிளம்பணும். காலையிலேருந்து ஒன்றுமே இல்லை, நரிக்கு ஒன்றுமே வரல. ஐயோ, இந்த நரி பாருங்கள் எப்படி சாப்பிடுன்னு நினைக்கிறப்போ அந்த இருட்ட போகிற நேரத்தில் பாருங்கள் அங்கே ஒரு புலி வந்துச்சு. அப்போ தான் ஒரு புலி ஒரு மானை ஃப்ரெஷ்ஷாக அடிக்குது, சாப்பிட அந்த ரத்தத்தை குடிக்குது, அந்த கறியை சாப்பிடுது. சாப்பிட்டு அப்படியே பாதி சாப்பிட்டு முடியாமல் இந்த மானை காயில் கவ்வியாந்து அங்கே போட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், அதுக்கு சாப்பிடணும். நாளைக்கு வேறு மானை அடிச்சுக்கலாம், அந்த போயிடுச்சு. மான் கறியை கூட முக்கால் வச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த புலி போன பிறகு நடக்க முடியாத அந்த புது விசுவாசி அந்த மனிதர் அந்த இடத்துக்கு வர்றார். அந்த இடத்துல நிற்கிறார், அவர் இருக்கிறாரு. அந்த மானை போட்டுட்டு போன பிறகு அந்த நடக்க முடியாத அந்த நரி வந்து அந்த மானை சாப்பிடுது. அப்புறம் நினைக்கிறார், கடவுள் எவ்வளோ நல்லவர். அவர் அழகாக சொல்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படுறப்போ என்ன நடந்துடணும்? லூக்கா 12 சொல்லுது, வாங்க குருவிகளை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை, அவைகளுக்கே ஆண்டவர் பிள்ளை போட்டுக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள். போய் அது எதுவும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கா, ஃபிக்ஸட் அக்கௌண்ட் வச்சுருக்கா? ஒன்றுமே வைக்கலை. நம்ம இன்றைக்கி நிறையா பணத்தை அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அது நோ இன்ட்ரெஸ்ட், நோ வழி இல்லைன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸடில் போட்டு வைக்கிறோம். ஒரு ஃபிக்ஸடில் போட்டு அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸட் காக்கா போட்டு வைக்க, குருவி போட்டு வைக்க, ஒன்றுமே வைக்கலை. அந்த காக்காவுக்கு எவ்வளோ அழகாக ஆண்டவர் கொடுக்குறாரு. உனக்கே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? அந்த சாதாரண ஒரு காலையிலேருந்து ஒரு நரிக்கு ஒரு புலி வந்து மானை சாப்பிட்டு மிச்சத்தை அது போட்டுட்டு போகுதுன்னா எனக்கே ஆண்டவர் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் படைத்து நல்லது நல்லதுன்ற ஆண்டவர் இதை ஆண்டு கொள்வதற்கு தனது சாயலாக மனிதனை உருவாக்கினார். தனது சாயல், தன் ரூபத்தின் படி சொந்த சுவாசத்தை கொடுத்து அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவற்றை நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? அந்த இதெல்லாம் திங்க் பண்ணுற அந்த புது விசுவாசி அடுத்த நாள் அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் மரம் வெட்ட கிளம்புறப்போ அவருக்கு இந்த திங்கிங்லாம் வருது. காலையிலேருந்து நரிக்கு ஆண்டவர் உணவு கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன் வீட்டில். அந்த ஆண்டவர் எனக்கும் தருவார், ஆண்டவர் எனக்கும் தருவார்னு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு மாதம் 40 நாள் இருந்தால் ஜெபம் பண்ணார். ஒன்றுமே கிடைக்கல, சோறு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இந்த கடவுள் ஒன்றுமே கொடுக்கலையே, இந்த ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலையே, ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலையே இன்னும் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறப்போ பைபிளை திருப்பினார். பைபிளை திருப்புறப்போ 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கேளுங்க, லிசன். ஆண்டவர்கிட்ட இங்கே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன கேளுங்க? அங்கே தன் சீசைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். தன் கூட இருந்த தன் சீசைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்படுறப்போ விதையை விதைச்சிக்கிட்டு போகிறான். போகிற வழியில் விதை கொஞ்சம் விழுது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் விதை பாறை மேலே விழுது. இன்னும் கொஞ்சம் விதை முள்ளுள்ள இடங்களில் விழுது. இன்னும் கொஞ்சம் இடம் நல்ல குட் லேண்டு, நல்ல நிலத்தில் கொஞ்சம் விதை நல்ல நிலத்தில் விழுது. அந்த மழை காலம், அந்த மழை பெஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த வழியில் விழுந்த விதைகளில் வந்து பறவை சாப்பிட்டு போயிடுச்சு. வேர்க்கடலை ஊரில் பயிரிடுவாங்க. வேர்க்கடலை உயிரில் பயிரிடுறப்போ வேர்க்கடலையோட சில பூச்சி மருந்தை சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா காக்கா வந்து சாப்பிட்ருமா, அந்த வேர்க்கடலை கொத்தி எடுத்துருமா, இல்லை எலி.
இல்லை அங்கே இருக்க காட்டு பன்னிகள் சாப்பிட்ருவோம். அதனால் கொஞ்சம் விஷம் கலந்து வச்சா அதெல்லாம் சாப்பிட்டா செத்துப்போம். அதெல்லாம் சாப்பிடாது, வராது, அந்த வாசனைக்கு வராது. அதே மாதிரி வழியில் விழுந்த விதைய அந்த பறவைகள், அதே மாதிரி பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. வழியில் அந்த விழுந்தல அந்த பாறையில் விழுந்த இடம், பாறை மேலே விழுந்தோன்னா மண் மேலே இருந்துச்சு. அந்த மண்ணில் வேகமாக வளர்ந்துருச்சு, குயிக்காக வளர்ந்துருச்சு. குயிக்காக வளர்ந்து, ஆனால் பாறை வெயில் ஏறுறப்போ அந்த சூடு தாழ முடியாது. பாறையோட சூடு, அந்த சூடு தாழ முடியாமல் அது போதுமான தண்ணீர் இல்லாமல் நிலத்துக்குள்ளே மண்ணுக்குள்ளே வேர் போகாமல் அந்த விதை தீஞ்சு போச்சு. இன்னும் சில விதை சுற்றி முள்ளு மரம் வந்துச்சு. முள்ளு மரம் வர்றப்போ அந்த முள்ளு மரம் வந்து நிலத்தடி நீரை கெடுத்துரும், முல்லை மற்றதை நெரிக்கிறோம், அந்த முள்ளுனால கெட்டு போச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதை உயரமாக வளர்ந்துச்சு. உயரமாக வளர்ந்தது, ஒன்று 60 ஒன்று 100 பலன் இருந்துச்சு. நீங்கள் நானும் எந்த நிலமாய் காணப்படுகிறோம்? ஆண்டவரே கிறிஸ்து அதில் 4 வழி என்று சொல்கிறார், பாறை என்று சொல்கிறார், முள் என்று சொல்கிறார், நல்ல நிலம் என்று சொல்கிறார். 4 விதமான நிலங்களை சொல்கிறார். நாம் எதை கேட்கிற மக்களாய் காணோம்? நல்ல நிலமாக இருக்கிறோமா? ஆண்டோட சன்னிதானத்தில் நல்ல நிலமாக இருக்கிறோமா? நம்ம குட் லேண்டு, நல்ல நிலமாய் இருக்கிறோமா? என்ன கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அழித்தும் விதையை கண்ணீரோடு விதைக்கிறான். அறுத்த கறிக்கட்டுகளை சுமந்துட்டு வரப்போ ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் விதைக்கிறான். மழை பெய்யுமா, முளைக்குமா, நோய் தாக்குமா, தண்ணி இருக்குமா, கஷ்டம். ஆனால் அது 100 மூட்டையாக விளைஞ்சி அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரப்போ அவன் மனசு, ஐயா ஒரே ஒரு மூட்டை தான் கொண்டு போனேன், 100 மூட்டை என் வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த நல்ல நிலத்தில் விளைஞ்சதான் அப்படி விழும். அதே மாதிரி நீங்களும் கனிதரம் ஒரு நிலமாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம பிறருக்கு ஒரு யூஸ்ஃபுல், பிறருக்கு நம்ம பயன்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதான் சொல்கிற, ஆசாரியர்களை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரை கவனிங்கள், ராஜான் வீட்டாரை செவியுங்கள். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? கனிதரும் செடியாய் காணப்படுகிறோமா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். லேகியோன்கிற மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்? ஆடை இல்லை, சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க, சங்கிலியெல்லாம் பிச்சுட்டாரு, கல் எடுத்து அவரே காயப்படுத்திக்கிட்டார். அவர் பக்கத்தில் யார் போனாலும் கல் எடுத்து எறிகிறார். யார் அப்படி எரிஞ்சாலும் அவனுக்கு இருக்கனாம்போம், மென்டல்ம்போம், அப்படி மென்டலாக இருக்கிறார். அங்கே ஜீசஸ் இறங்கி வர்றாரு. இறங்கி வர்றப்போ அந்த லேகியோனை பார்க்கிறார். லேகியோன் அவரை பார்த்து பாவம் அவனுடைய நிலைமையை பார்க்குறாரு. ஜீசஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, அவருக்குள்ளே இருக்க பேய் வெளியே பார்ப்பாங்க. அவருக்கு பேய்லாம் வெளியே போயிடுச்சு, அசுத்தாவிலாம் வெளியே போனோடனே அந்த அசுத்தாவி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு அங்கே இருக்க பன்னி மேய்ஞ்சிருக்கு. பன்னிக்குள்ளே போய் பன்னிலாம் கடலில் போய் செத்து போச்சு. உடனே அந்த பையனுக்கு, அந்த மனுஷனுக்கு அந்த அசுத்தாவிலாம் வெளியே போனோடனே உடம்புல காயப்படுத்துறது ஒரு ஆவி, சங்கிலி முறிக்கிறது ஒரு ஆவி, பிறரை அடிக்கிறது ஒரு ஆவி, இப்படி பல ஆவிகள் அவருக்குள்ளே இருந்தது. 100கணக்கான ஆவி இருந்ததாக சொல்கிறாங்க. எல்லாம் ஜீசஸோடைய வார்த்தையும் வெளியே போன்றுச்சு. ஆவியெல்லாம் கீழ்ப்படியும், இயேசுக்கு நிச்சயமாக கீழ்ப்படியும். ஏன்னா இவர் சர்வநிலை தேவன். அவங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஆவிகள், அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்டுப்பாட்டில் உள்ள ஆவி. வெளியே போனால் தெளிவாயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கார். மார்க் 5:15. இயேசுவிடத்தில் வந்து லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறவனை கண்டு பயந்தார்கள். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாக இருக்கிறவனை கண்டு அவங்க பயப்படுறாங்க. எவ்வளோ மோசமாக இருந்தான், எவ்வளோ கஷ்டமாக இருந்தான், இந்த மனிதன் இவ்வளோ நல்லா இருக்கானே. அவன் சொல்கிறான், இயேசுவின் பாதத்திலேருந்து உட்காந்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சோன்னா அவனை கொண்டு ஊருக்கு வெளியே கல்லறையில் சிமிட்ரியில் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. சிமிட்ரியில் கல்லறை போட்டு கட்டினதில் ஊருக்கு வெளியே போய் உட்காந்துருக்கான். ஆனால் புத்தி தெரிஞ்சவனே, எல்லாம் நான் இப்படி இருக்கப்போ ஒருத்தனை நீ ஏற்றுக்கல, நான் ஏசுகிட்ட போய் உட்காந்துக்குவேன், ஏசு எனக்கு போதும், ஏசு எனக்கு வாழ்வு கொடுத்தார், இயேசுவின் நாமும் பெரிதான நாமன்னு அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டார். ஏசுனார் அவருக்கு இடம் கொடுக்க. மார்க் 5:19 சொல்லுது, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை பிறருக்கு போய் சொல்லு, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரோ அதை போய் நீ பிறருக்கு அறிவிப்பா, அதுதான் உன்னத பணின்னு அனுப்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரை கவனிங்கள், ராஜாவின் வீட்டாரை செவி விடுங்கள்.
நம்ம ஆண்டவர் நமக்கு செய்ததை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்னா, இந்த கிறிஸ்தவத்தை தெரிந்து கொள்ளும்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஓசியா 5:1 மீண்டும் சொல்லுகிறேன், ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரேல் வம்சத்தாரை கவனிங்கள், ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள். அவர்கள் கர்த்தரை தேடும்படி ஆடுகளோடும் மாடுகளும் போனால் அவரை காண மாட்டார்கள். நீங்கள் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்கன்னு சொல்கிறாரு. நம்மகிட்ட இருக்க இந்த அசுத்தாவிகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு, தீமையான எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு, தகப்பனே எங்களை ஆசிர்வதிங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா, எங்களுடைய கண்ணீரை மாற்றுங்கப்பா, எங்களுக்கும் உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க தகப்பன் நம்ம கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? லேகியனை போல் இந்த இருந்தோம், ஒரு அசுத்தாவி உள்ள மக்களாய் காணப்பட்டோம். இருந்த நீங்களானும் ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீச்சராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி ஞானஸ்தானம் பிறருக்கு போய் நம்ம நற்செய்தி அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? லூக்கா 24:47 சொல்லப்படுது, அன்றியும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல் எல்லா மனுஷனுக்கும் சொல்லணும். பிதா என்னை அனுப்பினது போல, ஐயா நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன்ப்பா, நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள், நாகரிகம் இல்லாமல், கல்வி இல்லாமல், எஜுகேஷன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு யாருங்க நற்செய்தி சொல்வது? அந்த மக்களுக்கு யார் நற்செய்தி சொல்வது? நம்ம சொல்லிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா? மனம் இறங்கி தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்கப்பா, எங்களுடைய சோர்வுகளை மாற்றுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனை. ஒரு விஷயம் கூடப்பா, நாங்கள் இந்த ஜீவனுள்ள தகப்பனை கண்டுகொள்ளுமுன்னே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், எவ்வளோ வேதனையில் இருந்தோம்ப்பா, எவ்வளோ துன்பத்தில் இருந்தோம். ஆனால் லேகியனை போல் நாங்கள் ஒரு விடுபட்ட நிலைமையில் இருந்தால் எங்களுக்குப்பா நீர் இன்னைக்கு எவ்வளோ உயர்வை தந்திருக்கீங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே, எங்களுடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க, எங்களை சோர்வுகளை மாற்றுங்க தகப்பனே என்று நாம் அவற்றை பார்ப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடு, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடு, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம் தகப்பனே, ஒரு விஷயம் கூட மனம் மறங்கப்பா, உங்களுடைய கிருபை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. ராஜாவை இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள்னு சொல்லுங்கப்பா, கேளுங்கள், கவனிங்கள், செவி கொடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. லிசன் என்று சொல்லியிருக்கீங்க, இல்லை அட்டென்ஷன் கவனிங்கள் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. லிசன் மீண்டும் லிசன் செவி கொடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. இன்றைக்கி வாழ்விழந்த நிலைமையில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கப்பா, அர்ப்பணிப்போடு அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனமரங்கப்பா, மனமரங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட உடைய கிருபை எங்களோடு வரட்டும், உடைய இறக்கம் எங்களோடு வரட்டும்ப்பா.
நான் இப்போ ஒரு விதமான வேதனையில் இருக்கேன்ப்பா, ஒரு விதமான தொல்லையில் இருக்கேன்ப்பா. கண்ணில் வலி தகப்பனே, எவ்வளோ மருந்து போட்டேன், இந்த கண் வலி மாறலை. ஒரு விஷயம் கூட அந்த கண்ணில் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா, சிலுவை நிழலத்தை போடுறோம், இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்கிறேன்ப்பா. காது வலி தகப்பனே, காதில் சலம் வடிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. நீங்கள் எனக்கு இது விடுதலை தந்தீங்க. காது சலம் வடிகிறதில்ல, நாட்டம், துர்நாட்டம். யாரையும் பக்கத்தில் வரல, யாரையும் ஏற்றுக்கொள்ளலைப்பா. ஒரு விஷயம் கூட நீர் எனக்கு விடுதலை தருவீரானால், உங்களுடைய கிருபை எனக்கு தருவீரானால், உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தருவீரானால், நான் ஊருக்கு உலகத்துக்கு சொல்கிறேன்ப்பா. நான் இப்படி இடத்துல இருந்தேன், எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே என்று. முட்டு வலி தகப்பனே, நடக்க முடியல, பணிக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. அந்த முட்டில் உடைய ரத்தத்தை தெளிக்கிற சிலுவனை அழகத்தை தர ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு தரத்தில் தருகிறேன் தகப்பனே. மனமிறங்கப்பா, ஆசிரியங்க உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவோடு எல்லாத்தையும் பிரச்சனை மூலம் ஜெபம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.